வணக்கம் உறவுகளே, கௌரி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த காணொளியில் கிராமத்து முறையில் கோழிக்கறி எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம். Welcome to my home, where every dish is made with love. I am so excited to share my favorite recipes. Let us get cooking! இந்த கோழிக்கறியை நான் எண்ணெய் சேர்க்காமல் கிராமத்து முறையில் சமைக்கப் போகிறேன். இதற்காக 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நன்றாக சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக வெட்டி கொண்டேன். அத்துடன் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் மற்றும் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இந்த கடாயில் சேர்த்துள்ளேன். இப்போது ஒரு மேசைக்கரண்டி சோம்பு, ஒரு மேசைக்கரண்டி தயிர், ஒரு மேசைக்கரண்டி கடலுப்பு, வீட்டில் தயாரித்த இஞ்சி பூண்டு விழுது, 2 மேசைக்கரண்டி வீட்டில் தயாரித்த கறித்தூள், 1/4 மேசைக்கரண்டி மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போது 1/2 கப் தண்ணீரை சேர்க்கிறேன். பிறகு சட்டியை மூடி அடுப்பை அதிகமான தீயில் வைத்து 10 நிமிடம் வேக வைக்கிறேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து கறியை ஒரு முறை நன்றாக கலக்கிவிட போகிறேன். மறுபடியும் மூடியால் மூடி 10 நிமிடங்கள் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுகிறேன், மிதமான தீயில். மேலும் 10 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து 1/4 கப் புளித்தண்ணீர், 1/2 கப் தேங்காய்ப்பால் முதல் பால், ஒரு மேசைக்கரண்டி மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒன்றாக கலந்து விட போகிறேன். மீண்டும் மூடியால் மூடி குறைந்த தீயில் மேலும் 5 நிமிடங்கள் வேக வைக்கிறேன். மசாலா பவுடர் வேக வேணும். 5 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து கறியின் சுவையையும் மணத்தையும் பார்க்க போகிறேன். தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு அல்லது மசாலாத்தூள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி கறி நன்றாக வெந்திருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேணும். தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு மசாலா மேலும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பாருங்க கறி வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்பொழுது மறுபடியும் மூடியால் மூடி எலுமிச்சை சாறு சேர்ப்பதற்கு முதல்ல அடுப்பிலேயே கறியை ஆற விடுகிறேன். அடுப்பை இனி ஆஃப் பண்ணி விடவும். கறி கொஞ்சம் ஆறிய பிறகு எலுமிச்சை பழச்சாற்றை சேர்த்து கொள்ள வேணும். கறி மிகவும் சூடாக இருக்கும்போது எலுமிச்சை பழச்சாற்றை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் எலுமிச்சை பழத்தின் சுவை மாறுபடும். எலுமிச்சை பழத்தின் சாறு வந்து கறியின் சூட்டில் அவிந்துவிடும். அப்படி சேர்த்தால் அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். இப்போது கறியை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த கறியில் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கவில்லை. பழைய காலத்தில் கிராமங்களில் இருந்தவர்கள் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இப்படித்தான் எண்ணெய் சேர்க்காமல் சமைப்பார்கள். நானும் அதே முறையில்தான் இந்த கறியை சமைத்து காட்டியுள்ளேன். இந்த கிராமத்து நாட்டுக்கோழி கறி செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். புதிதாக எங்கள் சேனலுக்கு வருபவர்கள் கௌரி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளை பார்க்க எனது கௌரி கிச்சன் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.